Hi friends, இன்னைக்கு நம்ம ஒரு பக்காவான கிரேவி ரெசிபி தான் பார்க்க போறோம். இட்லி, தோசை, சப்பாத்தின்னு எல்லாத்துக்குமே சூப்பரான காம்பினேஷனா இது இருக்கும். கண்டிப்பா இத ட்ரை பண்ணி பாருங்க. ஒரு முறை இந்த கிரேவி நீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டீங்கன்னா அடிக்கடி இந்த கிரேவி செய்வீங்க. அந்த அளவுக்கு சூப்பரா இருக்கும். இந்த கிரேவியை செஞ்சு 2 ல இருந்து 3 நாள் வரைக்கும் நம்ம ஃப்ரிட்ஜ்ல ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க फ्रेंड्स. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல்ல ஒரு கடாயில 1 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு பூண்டு சேர்த்துக்கிறேன். ஒரு 25 சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். இது கூடவே சின்ன லெமன் சைஸ் அளவுக்கு புளி சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு கருவேப்பிலை டேஸ்ட் ரொம்ப பிடிக்கணும், நீங்கள் எக்ஸ்ட்ராவாக சேர்த்துக்கலாம். இப்போ இந்த வெங்காயம் பூண்டு நல்லா வதங்கி சாஃப்டாக வர அளவுக்கு இது நல்லா வதக்கிக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வரணும். அடுத்ததாக இது கூடவே ஒரு பெரிய சைஸ் தக்காளியை சேர்த்துக்கிறேன். இது நம்ம வதக்கி அரைக்க தான் போகிறோம் பேஸ்ட்டாக, அதனால் நான் பெரிய சைஸில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். இது ஒரு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ தக்காளி நல்லா சாஃப்டாக ஆன பிறகு 1/4 கப் அளவுக்கு துருக்கிய தேங்காய் சேர்த்துக்கிறேன். இப்போ இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு வதக்கிக்கலாம். லோ டு மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வதக்குங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா தீஞ்சு போயிடும். இப்போ நல்லா வதக்கியாச்சு. இப்போ இதை நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா ஸ்மூத்தான பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே இருக்கட்டும். இப்போ ஒரு கடாயில் 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். இந்த கிரேவி ரெசிபிக்கு நல்லெண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் டேஸ்ட் ரொம்பவும் சூப்பராக இருக்கும். அடுத்தது இது கூட 1/2 ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்துக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 கப் அளவுக்கு நல்லா நசுக்கின பூண்டை சேர்த்துக்கிறேன். அடுத்ததாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கலாம். பூண்டோட ஸ்மெல் சூப்பராக வரும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ அடுத்ததாக ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை நல்லா பொடியாக நறுக்கி அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இதையும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. நல்லா வெங்காயம் நல்லா லைட் ப்ரௌனில் வரணும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். அடுத்ததாக நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ அடுத்ததாக நம்ம மசாலா ஐட்டம்ஸ் எல்லாமே சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கிறேன். இது மீடியமான காரமில் இருக்கும், இந்த அளவுக்கு சேர்த்தா போதும். 1 டீஸ்பூன் அளவுக்கு தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகத்தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் இன்னும் கொஞ்சம் அதிகமாக வேணும்னா மிளகாய்த்தூள் இன்னொரு 1/2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க. இப்போ இது கூடவே 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். நான் மிக்ஸி ஜாரில் தண்ணி சேர்த்து அதையே ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது ஒரு மூடி போட்டு மூடி ஒரு 8 நிமிஷம் அளவுக்கு மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வைக்கலாம். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு இது கொதிக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இப்போ இது சூப்பராக கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இது இட்லி, தோசை, சப்பாத்தி எல்லாத்துக்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்ததாக 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். வெல்லம் இல்லை நாட்டு சக்கரை எது வேணாலும் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான். உங்களுக்கு கொஞ்சம் ஸ்வீட் டேஸ்ட் இது இருந்துச்சுன்னா இந்த கிரேவி இன்னும் சூப்பராக இருக்கும். அடுத்ததாக பொடியாக நறுக்கினா கொத்தமல்லி சேர்த்து இது நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கிரேவி ரெசிபி ரெடி ஆகிடுச்சு. இது 2 ல இருந்து 3 நாள் வரைக்கும் நீங்கள் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஃபர்ஸ்ட் டைம் அம்மாடி கிச்சன் பார்க்குறவங்க அம்மாடி கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.